தருணத்தை இழந்து விடாதீங்க. இன்னைக்கு அநேக நேரத்துல வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கிறதுலாம் சுலபமா இல்லை, ரொம்ப கஷ்டமான ஒரு தருணங்களா இருக்கிறது. ஆனா வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது, தருணங்களை கிடைக்கும் பொழுது, அந்த தருணத்தை நம்ம பயன்படுத்துகிறவர்களாய், நம்ம உபயோகப்படுத்துகிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். வேதத்துல ஒரு சம்பவம் இருக்கு. ஒரு குட்டி ஷார்ட்டான ஒரு ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். தாவீது ராஜா தன்னுடைய நண்பனா இருந்த யோனத்தான் அவருடைய சந்ததியில யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, யோனத்தானுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு மேம்பிபோஷேத்னு சொல்லிட்டு ஒரு மகனை அந்த இடத்துல தாவீதுக்கு அவங்க கேட்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இருக்கிறாரு, ஆனா அவர் முடவரா இருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆனா தாவீது சொல்றாரு, அவர் கூட்டிட்டு வாங்க, அவருக்கு நான் ஒரு தயவு செய்ய விரும்புறேன், உதவி செய்ய விரும்புறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த மனுஷன் அந்த காதுல கேட்ட உடனே ஒரு பயம் வருது. ஏன் தெரியுமா? தனக்கு ஒரு வாய்ப்பு வருது, ஆனா அந்த வாய்ப்புல கெட்டதா இருக்குமோ நல்லதா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது. ஆனாலும் இருந்தாலும் அது முயற்சி எடுத்துட்டு போகும் பொழுது தாவீது ராஜா நல்லதாகவே அந்த மகனுக்கு கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஆனா இன்னைக்கு இதை கூட நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு அநேக நேரத்துல அநேக தருணத்துல வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு ஞானமாய் சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. அதான் கொலோசியர் 4:5 ஒரு வார்த்தை இருக்குது. நீங்க எந்த அளவுக்கு அதை முன்னிட்டு ஞானமாய் சிந்தித்து அந்த காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறீங்களோ, அதாவது தருணங்களை வாய்ப்புகளை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறீங்களோ, ஆனா அதுல நல்லது இருக்குது கெட்டது இருக்குது, அதுதான் சிந்திச்சு ஞானமா யோசித்து அதை செயல்படுத்த பாருங்க. கர்த்தராகிய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆனா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கூட நான் இப்படி சொல்லுறேன், உங்களுக்கு ஏதாவது தருணங்கள் வாய்ப்புகள் கிடைச்சிச்சுன்னா அது நல்லதா இருக்குது கெட்டதா இருக்குது யோசித்து நிதானித்து ஞானமாய் சிந்தித்து செயல்படுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.